Welcome, students. So, dear students, we have studied already Unit 3. Sir Isaac Newton, the ingenious scientist, we studied. So, in this portion, we are going to say about the section 1 already we studied. Section 2 also we have studied. Right. Now we are going to study about vocabulary. Okay. Right. So in vocabulary, we are going to see about prefix and suffix. Prefix and suffix. A prefix is an affix which is placed before the root word. So prefixங்கிறது ஒரு root wordோட முன்னாடி சேர்க்கக்கூடிய சில லெட்டர்ஸ். ஓகே, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். Adding it to the beginning of the one word. Beginning of one word changes it into another word. ஸோ பிகினிங்ல ஆட் பண்ற ஒரு வேர்டு அது பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்டா அது வந்துட்டு உங்களுக்கு மீனிங் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸ் யூஎன். ஸோ யூஎன் ஆட் பண்ணா என்ன மாதிரி வருது? யூஎன் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆட் பண்ண, ஒரு வேர்டுக்கு முன்னாடி யூஎன் ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. வேர்டு வந்து ஹாப்பி. இந்த ஹாப்பிக்கு முன்னாடி யூஎன் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு நியூ வேர்டு கிரியேட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அன்ஹாப்பி. ஹாப்பினா மகிழ்ச்சி, அன்ஹாப்பினா உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். இப்போ பாருங்க, ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆர்இ. அதோட ரூட் வேர்டு என்னது? ரைட். இப்போ இதோட இந்த ஆர்இ கனெக்ட் பண்ணா என்ன வருது? நியூ வேர்டு வருது. தட் இஸ் கால்ட் ரீரைட். ஓகே, அதோட மீனிங்கே வேற. ரைட்டுங்கிறது எழுதுறது, ரீரைட்னா திரும்ப எழுதுறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிஃபிக்ஸ்ல பிஐ. பிஐங்கிறது என்னது? உங்களுக்கு அனதர் ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. அதை சைக்கிளோட சேர்த்தோம்னா என்ன வருது? பைசைக்கிள்னு வருது. இங்க சைக்கிள்னா ஒரு சக்கரம் சுத்துறது அப்படின்னு அர்த்தம். பைசைக்கிள்னா நீங்க பைசைக்கிள் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஓட்டுறதுன்னு அர்த்தம். ரைட். அந்த பைசைக்கிள் மீன் பண்றாங்க. யூஎன் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு ரூட் வேர்டு. இதோட இதை ஜாயின் பண்றீங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட்னா எதிர்பார்க்கறது. யூஎன் ஜாயின் பண்ணி வரும்போது அந்த வேர்டு என்னது? அன்எக்ஸ்பெக்டட். அன்எக்ஸ்பெக்டட்னு வருது. அது வந்து நம்ம எதிர்பார்க்காதது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மீனிங்ல இது வரும். இப்போ லெட் அஸ் see another prefix words one by one. RE. the மீனிங் வந்து அகெயின் அப்படின்னு இருக்கு. REன்னு என்ன அர்த்தம்? திரும்ப. அதோட மீனிங் என்னது? அகெயின். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு வேர்டு சேர்த்துறோம். தட் இஸ் கால்டு ஒரு நியூ வேர்டு கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆச்சுன்னா அது என்னது? இட் இஸ் கால்டு ரீரைட். நெக்ஸ்ட் யூஎன். there is a prefix வேர்டு. அதோட மீனிங் என்ன? நாட்னு அர்த்தம். யூஎனோட மீனிங் நாட்டு. ஸோ அதோட எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎன் கைண்ட். தட் இஸ் அன்கைண்ட் அப்படின்னு ஒரு மீனிங், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ரைட். ஓகே, அன்கைண்ட்னா உங்களுக்கு இரக்கமின்மை அப்படின்னு சொல்றோம்ல, அது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரீ. ப்ரீன்னு அதோட முன்ன வேர்டு மீனிங் என்ன? பிஃபோர், இதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை ஒரு எக்ஸாம்பிள் என்னது? ப்ரீ ரீடிங், முன்னாடியே படிக்கிறது. ப்ரீ ரீடிங் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ டிஸ்ஸோட மீனிங் என்ன? டிஸ்ஸோட மீனிங் நாட். டிஸ்ஸோட மீனிங் நாட். ஓகே, அதோட எக்ஸாம்பிள் என்னது? டிஸ்ரெஸ்பெக்ட். ஐஎம். ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அதோட மீனிங் என்னது? நாட்னு அர்த்தம். அது ஒரு வேர்டு என்னது? எக்ஸாம்பிள் இம்பாசிபிள். ஓகே, இம்பாசிபிள்னா முடியாது. என்ஓஎன் அப்படின்னு ஒரு மீனிங். என்ஓஎன்னுங்கிறது என்னது? ஒரு என்ஓஎன்னுங்கிறது என்னது? ஒரு நாட்டின் மீனிங். என்ஓஎன்னுங்கிறது நாட்டின் மீனிங். அதோட எக்ஸாம்பிள் என்னது? நான்சென்ஸ். நான்சென்ஸ். ஓகே, அறிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். மிஸ் அப்படிங்கிற மீனிங் என்ன? ராங். மிஸ்ன்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அதோட மீனிங் என்னது? இட் இஸ் கால்டு ராங். ஸோ வாட் இஸ் எக்ஸாம்பிள்? மிஸ்பிஹேவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நடத்தை, நடத்தையின்மை அப்படின்னு சொல்றோமா? ஒழுங்கா நடக்கல அப்படின்னா மிஸ்பிஹேவ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சரியா? ஓகே, இப்போ லெட் us see the example one by one. Let us see the example. So let us see the example from exercise. They are giving
What is giving? Underline the prefix in each word in the box. Underline the prefix in each line, each word in the box. இப்போ நம்ம prefix எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் just underline பண்ண போறோம். இதுல பாரு unlocked இருக்கு. அதுல prefix எது? கரெக்ட். un. unங்கிறது என்னது? prefix word. rewrite prefix word என்னது? e அப்படிங்கிறது என்னது? prefix word. dislike அதுல prefix word என்னது? dis. dis is a prefix word. முன்னாடி தான் இருக்கும். ஒரு வேர்டுக்கு முன்னாடி இருந்தா தான் அது prefix. unsafe அப்படின்னு இருக்கு. அதோட prefix என்னது? un. வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க remix prefix word என்னது? re. relocate அது prefix word என்னது? re. நெக்ஸ்ட் distrust prefix word என்னது? dis. ஓகே. நெக்ஸ்ட் untrue prefix word என்னது? un. நெக்ஸ்ட் ஒன் unhook prefix word என்னது? un. வெரி குட். Next, unlucky. What is the prefix word? un. Very good. Next, disown. Prefix word? dis. Okay. Disclose. Other prefix word another? dis. Okay. Right. Very good. So next we are going to see about suffix. A suffix is an affix which is placed after the root word. After the root word, அந்த root wordக்கு ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஜாயின் பண்றது சஃபிக்ஸ்னு சொல்றோம். The suffix change the meaning or grammatical function of the root word. அப்படியே மீனிங்கே மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ ரூட் வேர்டு பாருங்க ஹாப்பி கொடுத்துக்கிறாங்க. சஃபிக்ஸ் என்னது? நெஸ். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நியூ வேர்டு வருது ஹாப்பினஸ். நெக்ஸ்ட் பாருங்க ரூட் வேர்டு கலர். அதோட சஃபிக்ஸ் என்ன? ஃபுல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அது எங்க ஆட் பண்ணுவோம்? ஒரு வேர்டுக்கு பின்னாடி தான் ஆட் பண்ணுவோம். ஓகே. பிஹைண்ட். தட் இஸ் கால்டு கலர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்டு. சஃபிக்ஸ் என்ன? ஷிப். அதோட ரூட் வேர்ட் நியூ வேர்டு என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். வெரி குட். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபேட் பிளஸ் இஆர் ஃபேட்டர் அப்படின்னு வரும்போது இன்னொரு டி ஒன்று ஆட் ஆயிரும். ஓகே. அதே மாதிரி பாருங்க டிரைவ் பிளஸ் ஐஎன்ஜி. அது பாருங்க எப்படி வருது பாருங்க. ரெண்டையும் ஆட் பண்ண எப்படி வருது? டிரைவிங். அதில் இ கட் ஆயிடுது. ஐஎன்ஜி அப்படியே ஜாயின் ஆயிரும். டிரைவிங். சேஞ்ச் பிளஸ் ஏபிள். சேஞ்சபிள். சேஞ்சபிள்னு வரும்போது உங்களுக்கு அப்படியே அந்த வேர்டு எடுத்து அப்படியே எழுத வேண்டியதான். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க யூஸ்லெஸ். அது அப்படியே ஜஸ்ட் சேர்த்து எழுத வேண்டியதான் யூஸ்லெஸ்ன்னு. அது பாருங்க பியூட்டி பிளஸ் ஃபுல். பியூட்டிஃபுல். அதில் ஒய் வந்து என்னவா மாறிடுது? ஐயா சேஞ்ச் ஆயிடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் லை பிளஸ் ஐஎன்ஜி. லையிங். ஐஇ கட் ஆயிடுது. there is a word to word has eliminate IE. Then the new letter has joined. That is lying. Next one. Let us see the pick a suitable prefix and a suffix from the given box and complete the following words. Okay, now we are going to try this exercise, right? Right. பாருங்க dash call கொடுத்துருக்கு. ஏற்கனவே நிறைய ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த வேர்டு எடுத்து இப்போ நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இங்கே அப்படியே நம்ம என்ன போகிறோம்? அங்கே அப்படியே நம்ம வைக்க போகிறோம். இப்போ பாருங்க டேஷ் கால் அப்படின்னு வந்திருக்கா. டேஷ் கால்னு இருக்கா. இப்போ டேஷ் காலில் என்ன வேர்டு வரும் உங்களுக்கு? ரைட். வாட் இஸ் த வேர்டு? ரீகால் அப்படிங்கிற வேர்டு இங்கே வரும் உங்களுக்கு. ரீகால்ங்கிற வேர்டு இங்கே வரும். ஸோ ரீகால். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க கம்ஃபர்ட்னு இருக்கு. கம்ஃபர்ட்டுக்கு என்ன ஒரு வேர்டு வரும்? கம்ஃபர்டபுள். ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ கம்ஃபர்டபுள்ங்கிற வேர்டு இங்கே வந்துடும் உங்களுக்கு. கம்ஃபர்டபுள். சரியா? நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி. கேட்டகரின்னு இருக்கா. டேஷ் கேட்டகரின்னு இருக்கு. டேஷ் கேட்டகரி என்ன கேட்டகரி? என்ன கேட்டகரி வரும்? சப் கேட்டகரி. ஸோ சப் கேட்டகரி வில் கம் ஹியர். சப் கேட்டகரி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. அதுக்கு என்ன வரும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு என்ன வரும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்பர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன வரும்? இம்ப்ராப்பர். வெரி குட். இம்ப்ராப்பர். ஓகே.
Right. Next one, success. லாஸ்ட்ல ஆட் பண்ணும். இது என்னது? லாஸ்ட்ல ஆட் பண்ண அது பேர் என்னது? சஃபிக்ஸ். அப்ப சக்சஸ்க்கு என்ன வரும்? சக்சஸ்ஃபுல். சக்சஸ்ஃபுல்ங்கிற வேர்டு இங்க வந்துடும். சக்சஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து என்ன வேர்டு வரும் உங்களுக்கு? ஈக்குவலி. ஈக்குவலி அப்படின்னு வந்துடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் கலர். கலருக்கு என்னது? முன்னாடி ஆட் பண்ணும். அப்ப ட்ரை கலர். நம்ம ஃபிளாக்ல 3 கலர் இருக்கும்ல, அண்ட் நம்ம நேஷனல் ஃபிளாக்ல 3 கலர் இருக்கும். அப்ப அந்த 3 கலர் இருந்தா ட்ரை கலர். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு இருக்கு. ஐஓஎன் சேர்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ அந்த வேர்டிங் அது கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நியூ. நியூ அதுக்கு என்ன வரும்? அந்த நியூலி தான் வரும். அதுக்கு என்ன வரும்? நியூலி தான் வரும். ஓகே, அப்ப இங்க ஏற்கனவே உள்ள வேர்டையே எடுத்து என்ன பண்ணணும்? நம்ம எழுதணும். ஏற்கனவே எடுத்த வேர்டை என்ன பண்ணணும்? எடுத்து எழுதிக்க வேண்டியதான். அப்ப அந்த நியூலி தான் இங்கேயும் வரும். நியூலி தான் என்ன வரும்? ஸோ இங்கே வரும். ஓகே, ஸோ நியூலி. ஸோ நியூலி தான் இங்க வந்து என்ன வருது? நியூலி தான் வரும். ரைட். ஓகே, next we are going to see about syllabification. Syllabification is the act. Syllabification is the act, process or method for forming or dividing words into syllabuses. ஸோ ஒரு ஆக்ஷனையோ இல்லை ஒரு ப்ராசஸையோ நடக்கிறது தான் என்ன பண்ணுவோம்? நம்ம வேர்டை மீனிங்ஃபுல்லாக மாற்றுவோம். மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் வேர்ட்ஸ். ஒரு வேர்டை டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணதான் அந்த நம்ம சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை டிவைட் பண்ணணும். இட் இஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு த சிலபஸ் ஆர் யூனிட் ஆஃப் சவுண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற சவுண்டை வச்சு அதை பிரிக்கலாம். ஆர் வவல் சவுண்ட்ஸை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இட் ஹாஸ் 6 டைப்ஸ். தெர் ஆர் மோனோசிலபிக். மோனோசிலபிக்னா ஒன்று, ஒரே ஒரு சிலபிக் இருக்கும். அடுத்து என்னது? டைசிலபிக். டைனா 2, அப்போ டைசிலபிக். அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இட் இஸ் கால்டு பைசிலபிக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் trisyllabic. Tri means 3. Next one tetrasyllabic, 4. Next one pentasyllabic. Penta means 5 syllabic. 5 syllable word is there. Next one polysyllabic. Polysyllabic is 6 syllabic or multisyllabic. So அதுக்கு ஒரு நேம் இருக்கு. அப்போ டைசிலபிக்கும் பைசிலபிக் இன்னொரு நேம் இருக்கு. பாலிசிலபிக் வந்துட்டு மல்டிசிலபிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டு இருக்கு. ஓகே, ரைட். So the process of dividing words into small parts or syllable is called syllabification. Okay, the words divide பண்ண போறோம். சின்ன சின்ன பார்ட்டா டிவைட் பண்ணோம்னா it is called syllabification. So let us see the example for monosyllabic. ஒரே ஒரு syllable தான் இருக்கும். ஒரே ஒரு சவுண்ட் தான் வரும். act. act அப்படின்னா ஒரே ஒரு சவுண்ட். cat ஒரே சவுண்ட் தான். book ஒரே சவுண்ட். next one head. So monosyllabic. ஒரே சவுண்ட் தான் வருது. only one sound is there. see only one sound. all. tongue. plot. steal. Next one wish. one. school. Okay, these are called one syllable. Monosyllable சொல்லுவாங்க. Okay, break. rhythm. make. life. ball. bat. These are called one syllable. Let us see the disyllabic or bisyllabic. அப்படின்னா 2 syllable வரும். 2 sounds இருக்கும். வருங்க. again. again. அப்போ இந்த இதில் டிவைட் ஆகுது. தனியாக வருது. கெயின் செப்பரேட்டாக இருக்கு. again. நெக்ஸ்ட் ரப்பர். ரப்பர் நம்ம பிரிக்கும் போது சவுண்டை நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி பாருங்க. ரப்பர். அப்போ 2 syllable. beside. beside. besideங்கிறது beside. நெக்ஸ்ட் ஒன் instead. 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 அப்போ 2 syllable. நெக்ஸ்ட் ஒன் delay. delay. So delay. So 2 syllable. woman. 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 So அது இப்போ 2 syllable. Next one purpose. purpose. So 2 syllable. program. 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 2 syllable. Next vanquish. 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 So 2 syllable. Next one outbreak. outbreak.
அவுட் தனியா, பிரேக் தனியா. மாரல், moral, moral. So moral separate ஆகும். ரெண்டு வேர்டு. அப்புறம் என்னது? direct, direct. So 2 syllable. Next one is coward, coward, coward. cowardங்கிறது கோலைன்னு சொல்றோம்ல, பயந்தாங்குழின்னு சொல்றோம்ல, அதுதான் coward, coward. Next one ending, ending, ending முடிஞ்சிச்சு. endingனு ஒரே வேர்டு கிடையாது, ending. Next one careful, careful அப்படின்னா ரெண்டு வேர்டு. Okay, next one suspect, suspect. Next one leader, leader, leader. Rejoice, so 2 words, rejoice. Next one trisyllabic words, அப்போ 3 syllable இருக்கும் sounds. beautiful, beautiful, 3 words. tomorrow, 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 tomorrow. Next one popular, 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 popular. Next one intention, intention. So 3 words, 3 syllable sound is there. Permission, permission, permission. Effective, 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 effective. Next looper call, looper call. Mutiny, 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 mutiny. Legacy, legacy. Next one beloved, 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 beloved. Department, 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 department. Next one fortunate, fortunate வந்து fortunate, fortunate. Benefit, 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 benefit. Assembly, 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 assembly. Consider, 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 consider. Next பாருங்க element, 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 element. Tradition, 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 tradition. Implicit, implicit, see, implicit, implicit. So 3 words are there. Next one tetrasyllabic. Tetrasyllabic means 4 syllable. 4 syllable இருக்கும். அத பாருங்க. Usually, 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 usually. Military, 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 military. Next one intelligent, intelligent. 4 word இருக்கு. Okay, intelligent, intelligent. Economy, 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 economy. Next one inherited, 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 inherited. 4 syllable. Next one security, 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 security. 4 syllable. Okay. Next one locality, 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 locality. Next one equality. அது சொல்லும் போதே நமக்கு வந்து we can find out the 4 syllable. Equality, 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 equality. Next publicity, publicity, 4 words. Publicity, publicity. Next one morality, 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 4 syllable. Next one immediate, 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 immediate. Next one kilometer, 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 kilometer. Next one occupation, occupation வேலை, occupation, 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 occupation. Next generation, generation சந்ததி, பாரம்பரியம் உள்ளவங்க சந்ததின்னு சொல்றாங்க, அந்த generation. Generation, 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 generation. Technology, 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 technology. Next multimedia, 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 multimedia. Next one university, 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 university.
particular, 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 particular. Okay. Next, pentasyllabic words. Pentana or okay. Pentana tera. Sorry, pentana 5. Penta means 5. 5 இருக்கு. பென்டாங்கிறது என்னது 5 5 இருந்தா என்னது 5 syllable words. Penta means 5 syllable words. அது கொடுத்துங்க பாருங்க. Examination, 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 examination. Next one 5 syllable பாருங்க. Communication, 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 communication. Next imagination, 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 imagination. Next qualification, 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 qualification. Okay, right. So next one வந்துட்டு next participation. Okay, participation, participation. So இது வந்துட்டு 5 syllable word. Next interpretation, interpretation, interpretation. Next one evaluation, 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 evaluation. Next one determination, 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 determination. Next accommodation, 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 accommodation. Representative, 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 representative. Next one modification, 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 modification. Next one personality, 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 personality. Next one justification, 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 justification. Next one initiative, 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 initiative. Next one fundamentally, 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 fundamentally. Next one negotiation, 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 negotiation. Right? Okay. Next one is 6 or more syllable. 6 இருக்கலாம் or otherwise அதற்கு மேல இருக்கலாம். Okay, that is called polysyllabic words. Polysyllabic words. Okay. Authorization, authorization. Okay, authorization, authorization, authorization. Next one inferiority, inferiority, inferiority. The first one is authoritarian, authoritarian. Okay, authoritarian, authoritarian, authoritarian. Next one personification, personification, personification. Next one constitutionally, constitutionally. Okay, constitutionally, constitutionally, constitutionally. Disqualification, disqualification, disqualification. Syllabification, 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 syllabification. Next one encyclopedia, encyclopedia, encyclopedia. Autobiography, autobiography, autobiography. Next one humanitarian, humanitarian, humanitarian. Audiovisual, audiovisual, audiovisual. Next one incomprehensible, 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 incomprehensible. Next one heterogeneous, 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 heterogeneous. Next one
Identification. 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 Next one. Psychotherapist. Psychotherapist. Psy. PHY. Psy. SIO. Therapist. Psychotherapist. Undeliverable. 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 Next. Interrogatory. 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 Next. Substitutionary. 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 Next one. Mispronunciation. 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 Okay. So let us, we have to try this. Syllabify following words. Syllabify following words. Now we are going to try. So now we are going to syllabify the following words. Education. So education means how we can syllabify. EDUCATION. 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 School is a single syllable, that is monosyllable. So it will come as it is. Next one, college. This is called a bisyllable. So it has two. College. College. Next one, English. 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 So two syllable. Okay. Right. Next one, opportunity. Opportunity. Okay. Opportunity. Bisyllable. Okay. Pentasyllable. The next one is friend. Friend is a monosyllable, only one syllable, right? Next one is teacher. Teacher, two syllable, that is bisyllable. Next one, simultaneously. 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 So it is six syllable, that is penta. Six syllable, okay. Multi-syllable or six syllable word. Next one is laboratory. Laboratory means now we have to divide into laboratory. 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 Okay, this is bisyllable, pentasyllable. Next one is beneficiary. The beneficiary is beneficiary. Beneficiary. So these are the syllabic words. Okay. So you have to write in your book itself, right? Okay.